சார் இப்போ பேப்பர் ஜாம் ஆச்சு அப்படின்னா எப்படி எடுக்கிறேன்னு நான் சொல்லிடுறேங்க. இது வந்து ஸ்டார்ட் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் கண்ட்ரோல் பேனல் போங்க, வந்துடும். ஸ்டார்ட் பட்டன் கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணிவிட்டு CONTன்னு டைப் பண்ணிக்கோங்க. CONTன்னு டைப் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கண்ட்ரோல் பேனல் வந்துடும். இந்த இடத்துலையே டிவிஷன் பிரிண்டர்ஸ்ன்னு இருக்கும். லேட்டஸ்ட்டு ஓஎஸ்னால் இருக்கும், இல்லைனா நீங்கள் இந்த மாதிரி கண்டென்ட் வரும். கண்ட்ரோல் பேனல் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனதும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வியூ டிவிஷன் பிரிண்டர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குங்க. ஜஸ்ட் இது கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல பிரிண்டர் எந்த பிரிண்டர் மாட்டிருக்கீங்களோ அந்த பிரிண்டரை ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க. இது பிரிண்டர் ஆஃபில் இருக்கிறனால இந்த மாதிரி டிசபிளில் காமிக்கிது. ஆனில் இருந்தோம்னா இந்த மாதிரி டார்க்காக காமிச்சிடும். சி வாட் இஸ் பிரிண்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு எல்லாமே கேன்சல் பண்ணி விட்டுருங்க. வந்துட்டிங்கன்னா இந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் காமிக்கும். பெண்டிங் டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு இதை நான் மேக்ஸிமைஸ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இவ்வளோ டாக்குமெண்ட் இருக்குது. பிரிண்டரில் வந்துட்டு கேன்சல் ஆல் டாக்குமெண்ட்ஸ்ன்னு இருக்கும். ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு எஸ் கொடுத்துருங்க. டேட்டா எல்லாம் அழிஞ்சிரும். அதாவது நீங்கள் ஆல்ரெடி பிரிண்ட் ஆஃபில் இருக்கிறப்ப பிரிண்ட் போட்டு வச்சுருப்பீங்க, இல்லைனா ஒன்று ஓடிட்டுருக்கிறப்ப இன்னொன்று பிரிண்ட் ஆகும். சம்திங் ஏதோ ஒரு மால் ஃபங்க்ஷன் நடந்திருக்கும். அதனால தான் இந்த இஷ்யூ நடந்திருக்கு. இப்போ பிரிண்ட் கொடுத்தீங்கன்னா கரெக்டாக வந்துடுங்க.